Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 478 பார்ட் 2. ஓபன் பண்ணா நேவி ஆளுங்கெல்லாம் யாரோ ஒருத்தரை சமாளிக்க முடியாம கஷ்டப்பட்டு சமாளிச்சுட்டு இருக்கானுங்க. வேற யாரும் இல்ல, நம்ம ஜிம்பை தான். ஒக்காமக்கா அவனை புடிக்கிறதுக்காக ஏகப்பட்ட சங்கிலிய போட்டு மொத்தமா லாக் பண்ணி புடிச்சு இழுப்பானுங்க. சோ இப்படி அவனை லாக் பண்ணா எப்படி அசைய முடியும்? சோ அவனை அங்க லாக் பண்ணிட்டாங்களா? மத்தவங்க எல்லாம் அங்க திபுன்னு ஓடிட்டு இருக்கத பார்த்த சென்கோக்கு எப்படியாச்சும் ஒயிட் பியர்ட போட்டு தள்ளுங்க, அவன் இதுக்கு மேல உயிரோட இருக்க கூடாதுன்னு சொன்னவனையே எல்லாம் அட்ட டைம்ல ஒயிட் பியர்ட அட்டாக் பண்றதுக்காக பாஞ்சு வருவானுங்க. அதுவும் எப்படின்னா ஒரு 20-30 பேர் கத்திய கொண்டுட்டு சொருகுவானுங்க, இன்னொரு 20-30 பேர் கண்ணை வச்சு சுடுவானுங்க. இப்படி மொத்த பேரும் வந்து அட்டாக் பண்ணும்போது ஒயிட் பியர்ட் அவரோட பவரை வச்சு அடிப்பாருன்னு பார்த்தா அதான் இல்ல. மனுஷன் ஆல்ரெடி அடி வாங்கி உறைஞ்சு போய் நின்னுட்டு இருக்கிறதுனால அவரால் அடுத்த அட்டாக்க பண்ண முடியல. சோ எல்லாம் வந்து கண்ணா பின்னான்னு சொருகிட்டானுங்க. அது மட்டுமா ஒருத்தன் பீரங்கியை வச்சு மண்டையிலே சுடுவான், அப்படியே புகஞ்சு புகையா வரும். ஏசோ மத்தவங்களும் ஒயிட் பியர்ட் அப்படி அட்டாக் பண்ணதை பார்த்தோன்னே அத்தனை பேருமே பயங்கரமா ஷாக் ஆயிருவாங்க. சரி அப்பவாச்சும் மனுஷன் ஏதாச்சும் அட்டாக் பண்ணுவாருன்னு பார்த்தா அதான் இல்ல. அப்படியே அங்கேயே முடியாம சரிவாரு. அவ்வளவுதான், மத்த பைரட்ஸ் எல்லாம் செம காண்டாயி டாடின்னு சொல்லி கத்திக்கிட்டே ஓடி வருவானுங்க. ஆனா கீழே விழுந்த ஒயிட் பியர்ட் யாரும் பக்கத்துல வராதீங்க, நில்லுங்க அப்படின்னு தடுத்துருவாரு. என்னன்னா ஒயிட் பியர்ட் கீழே விழல, அப்படியே முட்டிய போட்டு நின்னுட்டு இப்படி எல்லாம் அட்டாக் பண்ண அவனை நீ தோக்கடிச்சிடலாம்னு நினைச்சிட்டு இருக்கானுங்க. ஆனா அதான் இல்லன்னு சொல்லிட்டு கீழே விழ போன மனுஷன் அப்படியே அதே வேகத்துல மேல எந்திரிச்சு, நான் ஒயிட் பியர்ரா, என்னைய எவன்டா தடுக்க முடியும்னு சொல்லிட்டு ஓங்கி ஒரே அடி. அவ்வளவுதான், அங்க சுத்தி இருந்த அத்தனை மெரை நாளுகளுமே அப்படியே திருச்சிருவானுங்க. இந்த அட்டாக்க அவனுக்கு அட்டாக் பண்றதுக்கு முன்னாடியே பண்ணிருக்கலாம்ல. அடி வாங்கி போஸ்ட் கொடுத்து டைலாக் அடிச்சு இப்படி எல்லாம் அட்டாக் பண்ணணும்னு என்ன அவசியமா? அதான் பாடி பஞ்சர் ஆயிருச்சே. சரி மனுஷன் மாஸ்க் காட்டுறதுக்காண்டி இந்த மாதிரி பண்ணிட்டாருன்னு வைங்களேன். ஒரு ஓங்கி அடிச்ச போர்ஸுக்கு அத்தனை பேருமே அப்படியே ஸ்கையில பறந்துகிட்டு இருக்கானுங்க. அப்படி ஒரு அடி அந்த இடத்துல ஒரு பெரிய சூறாவளியே உருவாயிருச்சு. ஒயிட் பியர்டுனா சும்மா வாடா சொங்கி போயிடலாம் அப்படின்ட்டு மேல பார்த்தா எவனுமே கீழே இல்ல, எல்லாம் ஸ்கையில தான் இருக்கானுங்க. எப்படியும் கீழே 1-2 பேர் இருப்பானுங்கல்ல, அவனுங்க பார்த்துட்டு அட பாவியலா, இவன் என்ன மனுஷனா இல்ல மான்ஸ்டரா, ஒரே அடியில இத்தனை பேர்த்த தெரிய விட்டுருக்கான் அப்படின்ட்டு வாயை பழந்துட்டு பார்க்கும்போது அம்புட்டு தொப்புன்னு கீழே வந்து விழுவானுங்க. சென்கோக்கு அதை பார்த்துட்டு செம்ம காண்டாவான். அப்போ ஒயிட் பியர்டு ஏச காப்பாத்த சும்மா மாசா வருவாருன்னு பார்த்தா அவரால முடியல. அது தெரிஞ்ச சென்கோக்கு உடனே மத்தவங்க எல்லாத்தையுமே ஏத்தி விடுவான். என்னன்னா இப்ப ஒயிட் பியர்டுக்கு பயங்கரமா காயம் பட்டிருக்கு, நீங்க இப்படி அடி வாங்கிட்டீங்கன்னு கவலைப்படாதீங்க, மறுபடியும் போய் ஒயிட் பியர்ட அட்டாக் பண்ணுங்க, கண்டிப்பா அவனை தோக்கடிச்சிடலாம்னு சொன்ன உடனே 1-2 பேர் இனி ஃபாலோ பண்ணி வாங்கன்னு சொல்லி ஒயிட் பியர்ட அட்டாக் பண்ண போவானுங்க. இப்படி ஒவ்வொருத்தனா போக போக அடுத்தடுத்து ஆளுங்க வந்துகிட்டே இருப்பானுங்க. ஒயிட் பியர்டுக்கு சென்கோக்கு சொன்னது காண்டாயிரும். ஏன்னா இப்ப அடிபட்டுருக்குன்னு சொல்லிட்டான்ல அவரு, இந்த மாதிரி சின்ன சின்ன காயத்துக்கெல்லாம் நான் சாக மாட்டேன்டா, ஏன்னா நான் ஒயிட் பியர்டுன்னு வாயில பில்டப் ஓவரா இருக்கும், ஆனா நெஞ்சில பார்த்தா ஒரு சுரங்கப்பாத அளவுக்கு பெரிய ஓட்டை, இதெல்லாம் அவருக்கு சின்ன காயமாமா. அண்ட் இன்னொரு மேட்டர் என்னன்னா இப்ப மட்டும் ஒயிட் பியர்டு செத்தா கண்டிப்பா அதனால ஒரு பெரிய பிரளயமே நடக்கும். இப்படி இவருங்க கெத்தா பேசிட்டு இருக்கும் போதே நேவி ஆளுங்க என்ன பண்ணுவானுங்க, ஒயிட் பியர்டோட பைரட்ஸுங்க எல்லாத்தையுமே கண்ணா பின்னான்னு டம்மு சுட்டு தள்ளுவானுங்க. அண்ட் ஒயிட் பியர்டோட இப்போதைக்கு கடமை என்னன்னா அவரோட மகன்கள் எல்லாத்துக்குமே ஒரு பிரைட்டான ஃபியூச்சரை காமிச்சிடணுமாமா. கடல் கொள்ளையன்ல என்னடா பிரைட் ஃபியூச்சர், சரி என்னமோ ஒண்ணு அப்படி சொன்ன உடனே ஏசு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். அப்ப மறுபடியும் நம்ம ஒயிட் பியர்ட கத்தி துப்பாக்கின்னு எடுத்துட்டு வந்து ரவுண்ட் கட்டுவானுங்க. ஏசுக்கெல்லாம் என்ன பண்றதுனே தெரியல. பாவம் அவங்க அப்பா இவன் பண்ண தப்பால இவ்வளவு கஷ்டப்பட வேண்டிய நிலைமை வந்துருச்சு. அப்பதான் அந்த ஜிம்பைய சங்கிலிய போட்டு இழுத்து வச்சிருந்தானுங்கல்ல, அவன் அத்தனை பேத்தையும் இழுத்து போட்டு தொவன்னு துவச்சு விட்டுட்டு நேரா ஒயிட் பியர்ட நோக்கி சும்மா புழுதியா கிளப்பிட்டு வருவான். நேவி ஆளுங்க அத்தனை பேரும் பதறுவானுங்க. ஏன் ஒயிட் பியர்டே ஒரு செகண்ட் மிரண்டு போய் பாப்பாரு என்ன நடக்குது அங்கன்னு. அதுக்கப்புறம் தான் மேட்டர் தெரியுது, ஒயிட் பியர்டுக்கு பேக்கப் கண்டி அவரோட கமாண்டர்ஸ் அத்தனை பேருமே வந்துட்டாங்க. எங்களை தாண்டி தாண்டா நீங்க அவர் மேல கைய வைக்கணும், அவரோட பெருமையை நாங்க காப்பாத்துவோம்னு கெத்தா சொல்லுவானுங்க. அவரு பார்த்துட்டு டாய் ஓவரா பில்டப் பண்ணாதீங்கன்னா முட்டா பயிலாம் பாரு, அவருக்கு வேலையே தான் வயலில புடிச்சு திட்டிட்டே இருப்பாரு. இத தூரத்துல இருந்து ஸ்காடு பாத்துக்கிட்டே இருப்பான். அவன் ஆளுங்க எல்லாம் வாங்க நம்ம உங்க அப்பா கூட சேர்ந்து சண்டை போடலாம்னு சொல்லுவானுங்க. ஆனா அவன் ஒயிட் பியர்ட நெஞ்சிலேயே குத்துனானே அதை நினைச்சு ஃபீல் பண்ணி அவன் பாட்டுக்கு தனியா போவானா. என்ன பாஸ் தனியா போறீங்கன்னு கேட்டா நான் பண்ண தப்ப நான் தாண்டா சரி பண்ணும் வெண்ணையலான்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போவான். அதே நேரம் இங்க சென்கோக்கு ஒயிட் பியர்ட பார்த்து கிண்டல் பண்ணுவான். என்னன்னா அவனுங்க மகன்களுக்கு ஒரு பிரைட்டான ஃபியூச்சரை கொடுத்துட்டு தான் சாவேன்னு சொன்னாருல்ல, உன் பையனுக்கு நான் பிரைட்டான ஃபியூச்சரை காமிக்கிறேன்னு சொல்லி நசீர் வெட்ரா அப்படின்னு ஒன்னே அவனுக்கு 2 பேரும் ஓங்கி வெட்டுறதுக்கு கையை ஓங்குவானுங்க. இங்க பைரட்ஸ் கூட்டமே ஏசன்னு தொண்டையிலேயே கத்தும். இன்னமும் நம்ம லூஃபி ஏச காப்பாத்த ஓடிட்டே தான் இருக்கான். பேசாம அவன் பஸ் புடிச்சு போயிருக்கலாம். ஏஸ் அங்க சாகலான்னு முடிவே பண்ணிட்டு கண்ணெல்லாம் மூடி ரெடியா உட்கார்ந்துட்டு இருப்பான். அப்படியே தலை தனியா விழ போகுதுன்னு ஒயிட் பியர்ட் பார்த்துட்டு காண்டாயிட்டு என்ன நினைச்சிட்டு இருக்க, இல்ல என்னடா நினைச்சிட்டு இருக்க, என்னால இதை தடுக்க முடியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா, முடியண்டான்னு சொல்லும் போதே கண்ணெல்லாம் மங்களாயி ரத்தம் பயங்கரமா வாய்வெளியா கொட்டி நிக்க முடியாம அங்கேயே மண்டி போட்டுருவாரு. அண்ணே சென்கோக்கு ஒயிட் பியர்டு பாருடா இதுன்னு சொல்லி கத்துவான். ஒயிட் பியர்டுக்கு கொலை காண்டாவும். அதே நேரம் லூஃபி சும்மா 10 பல்ட்டி 15
4-5 பல்ட்டி அடிச்சு வேகமா தப்பிச்சு ஓடி வந்துகிட்டு இருப்பான். நேவி ஆளுங்க அடுத்தடுத்து வருவாங்க. யாரையும் அட்டாக் பண்ணிட்டுலாம் இருக்க மாட்டான். தப்பிச்சு வந்துகிட்டே தான் இருப்பான். இன்னும் வழியில ஏகப்பட்ட நேவி சோல்ஜர்ஸ் இருக்காங்க. ஐயோ ஏசுன்னு கத்தும் போதே அவன் மூஞ்சிலேயே ஒரு குத்து. அதெல்லாம் பயங்கரமா பிளாஸ்ட் ஆகும். ஆனா வெற்றவனுக்கு யாரும் அசைற மாதிரி இல்ல. கரெக்டா ஏசோட தலையை எய்ம் வச்சு சல்லுன்னு வெட்ட வருவானுங்க. சுத்தி இருக்கவங்க எல்லாம் பயங்கரமா ஷாக் ஆவாங்க. அந்த டைம் நம்ம லூஃபி வேண்டாம் அப்படி பண்ணாதன்னு ஒரு கத்து கத்துவான். அப்பதான் நம்ம பயலோட பாடிக்குள்ள இருந்து அந்த ஹாக்கி பவர் வெளியில வரும். ஒக்காமக்கா அந்த பவர் வெளியில வந்தவனே அங்க இருக்க அத்தனை பேருமே மயக்கம் போட்டு பொத்து 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 பொத்துன்னு விழுந்துருவானுங்க. சொல்ல போனா அங்க வெட்ட போனவனுங்க கூட விழுந்துருவானுங்க. சென்கோக்கு இத சுத்தமா எதிர்பார்க்கவே இல்ல. அங்க அத்தனை நேவி ஆளுங்க இருந்தாங்கல்ல, அம்புட்டு பேருமே மயங்கிட்டாங்க. லூஃபி எல்லாம் அப்படியே கத்திட்டே ஓடுவான். நேவி ஆளுங்க மயங்கினா பரவாயில்ல, கூடவே பைரட் ஆளுங்களும் ஏகப்பட்ட பேர் மயங்கிடுவானுங்க. அவங்க எல்லாத்துக்குமே பயங்கரமான ஷாக்கு. என்னன்னா இது வந்து சாதாரண ஹாக்கி இல்ல, கான்கோரர் ஹாக்கி. அட்மிரல்ஸே பார்த்தா அலண்டு போயிருவானுங்க. இதெல்லாம் நிஜம்தானா, இவன் தான் இதை பண்ணானான்னு. அவன் ஏச நோக்கி மறுபடியும் திபு 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 திபுன்னு ஓடி வருவான். மறுபடியும் அந்த அக்கைனும் இவனை அட்டாக் பண்றதுக்காக ரெடி ஆயிருவான். ஒயிட் பியர்ட் தான் இது வரைக்கும் பஞ்சாயத்தா இருந்தான். அவனை அட்டாக் பண்ணி அங்கேயே சரிச்சு வச்சாச்சு. பேலன்ஸ் இருக்கிறது லூஃபி தானே. அவன் ஜோலியா முடிச்சா எல்லா பஞ்சாயத்து ஓவருங்கிற மாதிரி வச்சுட்டு இருப்பான். ஏசு இவன் லூஃபியான்னு சொல்லி மிரண்டு போய் பார்த்துட்டு இருப்பான். ஒயிட் பியர்டே ஒரு செகண்ட் அலண்டு போயிருவாரு. ஒக்காமக்கா இவனுக்குள்ள இவ்வளவு பவரான்னு. அந்த டைம் லூஃபியும் இவான்கோவும் இதோ வந்துட்ட ஏசுன்னு கத்திக்கிட்டே பக்கத்துல போறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.